இந்த பதிவுக்கு பின்னாடி எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல. இது என் மனசுல ரொம்ப நாளா தோணிட்டு இருந்த விஷயம் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் அத. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2005க்கு மேல பொறந்த குழந்தைங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். நம்ம குடும்பமோ, நம்மள சூழ்ந்தவங்களோ எப்படி கையாண்டாங்களோ, அதே முறையில நம்ம 2005க்கு மேல பொறந்த குழந்தைங்கள கையாளணும்னு நெனச்சா, நம்ம ஒரு பெரிய முட்டாள். ஏன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை வேற, அவங்களோட வாழ்க்கை முறை வேற, நம்மளோட வளர்ப்பு வேற, அவங்களோட வளர்ப்பு வேற, நம்மளோட அறிவுத்திறன் வேற, அவங்களோட அறிவுத்திறன் வேற. அந்த குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ரொம்ப சுலபம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எங்க அப்பா வந்து என்னைய சொல்லுவாரு, நான் ஸ்கூலுக்கு நடந்து போறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டேன்னா, எங்க அப்பா சொல்லுவாரு, "நாங்கலாம் அந்த காலத்துல எவ்வளோ தூரம் தூக்கிட்டு நடந்தோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ! மொக்கைய போடுறாரே! அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கெத்தா போயிருவேன். நான் என்ன பண்றேனோ, என்ன யோசிக்கிறேனோ அதான் பண்ணுவேன். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அப்படி இல்ல. என்ன நம்ம ஒண்ணு சொல்றோம், நம்ம அப்பா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம அம்மா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே நம்ம மேல அக்கறை இல்ல. நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நெனச்சு ஒரு முடிவு எடுத்துர்றாங்க. அது ரொம்ப தப்பு. ஆனா அவங்களோட அறிவுத்திறன் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம பொறக்கும்போது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. யாராச்சும் சொல்லிக் குடுத்தா தான் தெரியும். இப்ப இருக்கிற குழந்தைங்க பொறக்கும்போதே அறிவா பொறக்குறாங்க. அவங்களுக்கு நெறைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்கள வந்து எப்படி கையாளணும்னா, நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும். "நீ சொல்றது எனக்கு புரியல. நீ எனக்கு சொல்லிக் குடு. உனக்கு என்ன விட ஜாஸ்தியா தெரியும்னு நான் நம்புறேன். உன்கிட்ட இருந்து நான் கத்துக்க ஆசைப்படுறேன்." அப்படிங்கிறபோது தான் அவங்க கிட்ட நம்ம நம்பிக்கைய சம்பாரிக்க முடியும். அந்த நம்பிக்கைய சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான், "நான் ஒண்ணு தோணுது, நான் அத சொல்றேன்." அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து வாழ்க்கையில கொண்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப சங்கடம். அவங்களோட முடிவுகள் ரொம்ப சோகமானதா இருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கணும்ல மத்தவங்கள.